பாருங்க வரவேற்பு கொடுக்க போறேன். வணக்கத்தை கூறிய விடுவரே வணக்கம். புளி பதக்கம் நினைக்கிறியா? பாயில வச்சு ஊடுவாரு. கண்ணால் கேட்பதுமே காதால் கேட்பதுமே தீர விசாரிப்பதுமே தலைமைங்க வரையில் மாவான் கேட்டு கொடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்கிருந்து வரீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொல்லுங்க. முடிஞ்சா செய்வோம். முடியாட்டி உங்களை செய்ய சொல்லி பேசாம கம்பெனி கொடுப்போம். பெரிய தரமா ராமலிங்க வந்து பெரிய தரமா சொல்லலாமா? முடிஞ்சா உதவி செய்வோம். முடியாட்டி உங்க திருவிழா பண்ண மாட்டோம். தாங்க எங்கிருந்து வரீங்க? விவரமா எடுத்து கொடுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிருக்காங்க? சொல்லாம போனா அண்ணே புரியுதா? சரி. அவர் இதுமாதிரி நம்மள ரொம்ப இது பண்ணுவார். நல்லார கண்பது நன்றி, நமக்கு நல்லா சொல் கேட்பது நன்றி, நல்லார் குணங்களை உரைப்பது நன்றி, அவரோடு இணைந்திருப்பது நன்றி என்பதற்கு வந்தவுடனே வாருங்கள் பெறுவரே என்று தங்களுக்குரிய வாணியிலே கருத்தோடும் தமிழ் மனதோடும் உயர்ந்த கருத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடும் சகலகலா மனதோடும் நன்மையதும் குறையாமல் அன்பு கலந்த முகத்தோடு வாருங்கள் என்று கேட்ட கருத்திற்காக வெளிமொழி வேட்டைக்கு புறப்பட்டேன். வேட்டைக்கு புறப்பட்டு நானிலம் கடந்து 5வது நிலமான உங்க இடத்தை பார்த்தேன். உங்க இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு அழகு காரணம் என்ன? அவன் 5 பேர் சூழ்ந்திருக்கும் நாடு, அந்த 5 பேருக்கும் அடைந்திருக்கும் நாடு முந்தி வந்து தேடி அதன் மூலம் அத்திடவாய் முத்தி வீடு. உலகத்திலே நம்ம மனிதன் மட்டுமல்ல 84 ஜீவராசிகள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இயற்கை என்பது அவசியம். இயற்கை தாய் நிலம், நீர், தீ, காற்று, விசும்பு, மண்ணு, விண்ணு, நெருப்பு, ஆகாயம், அப்புறம் நிலம் வேணும், நீர் வேணும், காற்று வேணும், நெருப்பு வேணும், ஆகாயம். இந்த 5 இருந்தா உலகத்துல எல்லா ஜீவராசியும் உயிர் வாழ முடியும். உலகத்தில் வாழ முடியுமா? வாழ முடியாது. உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் 5 தொழிலுக்கு அதிபதி யாரு? 5 தொழில்களுக்கு மும்மூர்த்திகள். எவ்வளவு சிவபெருமா அஞ்சலத்தில் வந்து அஞ்சலத்தை யோதிக்கின்ற மந்திர பாவிகள் அஞ்சல் அஞ்சல் என்று சொல்லி நாங்கள் அம்பலத்தில் ஆடுவேன். சிவாயா சிவாய சிந்திப்போருக்கு ஒருவதும் அபாயம் ஐயனே. அதே மாதிரி உலகத்தில் அவர்கள் எல்லா ஜீவராசியும் உயிர் வாழ்வதற்காக 5 படைத்தார். ஆனா இந்த 5 படைத்தால் கூட அவரும் இந்த 5 விடயமாக உலகத்தில் இருக்கின்றார். மண்ணாக இருக்கின்றார், நீராக இருக்கின்றார், நெருப்பாக இருக்கின்றார், காற்றாக இருக்கின்றார், ஆகாயமாக இருக்கின்றார். எங்கெங்கே இருக்கின்றார்? மண்ணாக சிவபெருமான். மண்ணாக எங்க இருக்கின்றார்? அப்படின்னா காஞ்சிபுரத்தில், எம்டிசில, ராமேஸ்வரத்தில் மண் வடிவத்தில் இருக்கார். மண்ணாக. நீராக எங்க இருக்கின்றார்? அப்படின்னா நம்ம திருச்சியில் இருக்கிற திருவனைக்காவல்ல நீராக இருக்கின்றார். நெருப்பாக எங்க இருக்கின்றார்? நெருப்பாக எங்க இருக்கின்றார்? அப்படின்னா திருவண்ணாமலையில் நெருப்பாக இருக்கின்றார். காற்றாக எங்க இருக்கிறார்? அப்படின்னா நான் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திர மாநிலத்தில் காளகஸ்தி அப்படிங்கிற இடத்துல காற்றாக இருக்கின்றார். உண்டாலையா? ஆகாயமாக எங்க இருக்கின்றார்? அப்படின்னா சிதம்பரத்திலே சிதம்பரநாதா அப்ப பாருங்க, உலகத்திலே இறைவன் 5 வடிவமாக இருந்து உலகத்தை கட்டி காக்கின்றார். இந்த இயற்கை என்பது இல்லை என்றால் உலகத்தில் யாருமே வாழ முடியாது. மழை காலத்தில் மழை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வெயில் காலத்தில் வெயிலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காற்று காலத்தில் காற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், பனி காலத்தில் பனியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டாம் யாரும் சொல்ல முடியுமா? இப்படி வரதை ஏத்துக்கத்தானே வேணும். அப்ப இயற்கை என்பது மிக மிக அவசியம். ஆனா உங்க இடம் இருக்கு நல்ல அழகா இருக்கும், நல்ல சுத்தமா, மலை சார்ந்த இடம், நாகரிகமா, அருமையான இடம். இந்த இடத்தை பார்த்து ரசிக்கின்ற பொழுது அழகா கண்ணெதிரே அழகான ஒரு பெண்குட்டி. பெண்குட்டினா குட்டி குட்டி குட்டினா பெண்குட்டி சுத்தம். அதுக்கே பிடிக்கல ராமலிங்கன்னு கீதா ஆடி அவளே மாடு கிட்டே நெருங்கி மாடு ஓட முடியாது. ஓட முடியல, மாடு ஓடிக்கிட்டே நம்ம ஒரு வேலை அடங்க முடியல, அடங்க முடியல. அந்த கண் பார்வை சரியில்லை வீடு வரை. இது ஓடி போச்சு, நமக்கு என்ன வேணும்? மான்குட்டி எங்க பாத்தீங்க அப்படின்னு மான்கூட நாடு வந்து பிடிக்கும் தருவாயில தரவு உங்க என்ன பேருல வீரம் இருக்குல்ல. ஏன்னா என்ன பாப்பேன், ஏன்னா எங்கடா எங்க இடத்துல விவசாயம் பண்ணுவோம். விவசாய கடையில் ஒரு மாநிலத்துல எவ்வளவு சேதாரம் உலகம் கணக்கு பார்த்தா உலகம் கூட முடியாது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்கு வேண்டாத உங்களுக்கு இந்த வேலை இருக்கிற ஏன் வேண்டாத நீங்க எப்படி சொல்ல முடியும்? சாப்பாடு சாப்பிடுறீங்க, அப்ப சிந்தாம சாப்பிடுறப்பா அப்படின்னு சொல்றோம். அதை யாருக்கு கேட்கிறாங்க? இப்படி அந்த அரிசியை நெல்லை விளைய வைக்கிறது விவசாயியுடைய கஷ்டம் பேரு தெரியுமா? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த சிந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்பாடுபட்டு உழைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு முன்னோருடைய சாதத்தை வீணாக்கிறார். அப்ப சாதத்துல பெருமை சாப்பாடு மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு சாம்பார் வேணுமே, அப்புறம் தக்காளி வெங்காயம் எளிமையா சாப்பிடுறது. அது எப்படி அப்புறம் விவசாயிகள் கஷ்டப்படுற வேதனை பண்றேன். ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நமக்கு இங்க மரியாதை மரியாதை கொடுக்காத இந்த விவசாயத்துக்கு ஏனிக்கு யார் கேட்டது? நான் கேட்கிறேன். எங்க இடத்துல நாங்க விவசாயம் பாக்குறோம். ஒரு மனிதன் வெயில அலைந்து வர்றவனுக்கு
நிலவோட பெருமை நடக்குது. ஆமா, கஷ்டப்படுறவனுக்கு தான் பணத்தோட பெருமையான தெரியும். அது மாதிரி சாப்பாட்டுக்கு வழி நம்ம திண்டாடும் போதுதானே விவசாயியோட பெருமை தெரியும். பசி வரும்போது தான் தெரியும். அப்ப பசி வந்தா தான் தெரியும். சாப்பாடுக்கு வழி இருந்தா தான் தெரியும். நீங்க ஏன் அதெல்லாம் கொடுத்துட்டு விவசாயிகளுக்கு மதிப்பு மரியாதை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் காவல் காக்குற விவசாயம் தானே காவல் காக்குறோம். காய் குடிக்க போறாங்க. உங்களுக்கு இந்த நாடு மதிப்பு கொடுக்குதா, மரியாதை கொடுக்குதா? இந்த விவசாயிகளுக்கு இது சலுகை கொடுக்குதா? தமிழ்நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பு எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையில் இருந்த வேண்டும் வெளிநாட்டில். தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். அது பழமொழி அப்படின்னு உண்மையான பழமொழி. அந்த காரணத்துக்கு நீங்க தலைவி உங்களை கேட்டு பிடிக்கும். மான் தேடி வந்தீங்களா, மான் குட்டியை தேடி வந்தீங்களா? குட்டி 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 குட்டியை வேட்டாடுவாங்க. பால் குட்டியை குட்டி பருவமான பக்கமான குட்டி. பருவமான குட்டினா எப்படி ஒரு 90 இருக்குமா? இல்ல 120 இருக்குமா? 120 நீங்க தேடி வந்திருக்கீங்க. அது எப்படி உடையாந்துருக்கும்? 12 வயது முடிந்து 13 வயது ஆரம்பம். இந்த குட்டி இருக்கு. இந்த குட்டிக்கு என்ன வயசு அப்படின்னா 13 வயசு. 13 வயது பக்குவமான குட்டியை நான் அரவணைக்கிறேன். இப்பதான் மான்குட்டி பிடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களா? அந்த மான்குட்டி எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. இந்த மான்குட்டி மட்டும் என்ன பண்ண போறீங்க? இது என்னங்க ஒரு கேள்வி? எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, கிளி மாதிரி ஒரு கொண்டாடி இருந்தாங்க, குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணுமாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. ரதி மாதிரி ஒரு கொண்டாடி இருந்தா கூட நீங்க சொல்றத பார்த்தா ஏற்கனவே மான்குட்டியை பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. அழகு அந்த மான்குட்டி பார்த்தாதான் இந்த மான்குட்டியை கொண்டு வரேன்னு சொல்றீங்களே. நான் கேட்கிறேன். அது அழகு, இது ஆசை. ஆசைய காத்துல ராஜா, அது அழகுக்கு அங்கே இருக்கு. இதுதாங்க ஆசை. அப்படியே இந்த மானை கொடி போட்டு என் வீட்டுல ஒரு பெரிய பஞ்சனை வச்சு அந்த பஞ்சனையில படுத்து வச்சு அப்படியே மேல இருந்து அப்படியே கலை அப்படியே அந்த உதவி இருக்குங்களா, அந்த உதட்டோட என் உதட்ட வச்சு அப்படியே ஒரு உதம். ஐயோ மானையா, அந்த மானை காலங்காலமா நடக்குது.
அதையே கடிச்சு வச்சு முடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏப்பா மிருகத்துக்கு முத்தம் கொடுக்கூடாதா? வீடு இருந்தா ஆடு மாடு போயிருந்திருக்கணும். கவியை ஒரு மாடிலான் வாழும் மதியிலான் மாணிக்கும் நல்ல நாடுகள் சிங்கோல் நடாற்றுவதும் கூடும் குறுயில்லாவத்தையும் குணமில்லா பெண்ணு அதுல போய் மாடையை கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்கறது. இப்ப வீட்டுல மாடு இருக்கு. மாடு கண்டு போடுறது. அந்த கண்டுபிடி துள்ளி குடிச்சு ஓடும் போது அப்படியே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே கலந்து குடிச்சு அப்படியே அணைச்சு அந்த முதல்ல பாத்தீங்கன்னா அந்த வாய் மாட்டோட கண்டுபிடிக்கிற வாய் அவ்வளவு அழகா இருக்கு. தண்ணி மீறி கொடுக்குறது. ஆடு குட்டி கூட ஆடு துள்ளி குதிச்சு ஓட என்ன செய்வேன்? அப்பா தானா அப்படியே நீங்க ஆடு மாடெல்லாம் பாத்தீங்க. அதே மாதிரி இந்த மாடு துள்ளி குதிக்குதுங்கிறீங்களா? கண்டு குட்டியில பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் முத்தம் கொடுத்தீங்களா? ஆட்டு குட்டியில பாத்தீங்களா? ஆட்டு குட்டி முத்தம் கொடுத்தீங்களா? குஞ்சு முத்தம் கொடுத்தீங்களா? குஞ்சு என்ன குஞ்சு? என்னங்க குஞ்சு? அதுக்கு பேர் இல்லையா? குஞ்சு அது மூக்கு அழகா இருக்கு. அந்த முட்டையை விட்டு வெளியே மூக்கு பார்க்க ஒரு அழகா இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? அந்த குஞ்சை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்போம். நீங்க குஞ்சுக்கு முத்தம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? இந்த வாயை தூண்டாதீங்க காலங்காத்தால. இல்ல நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்லையா? என்ன சொல்றேன்னா காலங்காத்தால வாயை தூண்டாதீங்க. கோழி குஞ்சு பார்த்தா அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்படி விவரத்தை சொல்லணும்ல. இதெல்லாம் மிருக இன பறவை இன அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு உயிரினம் தானே கிடையாது. அதே வளர்க்குறோம். அது ஒரு வீட்டுல ஒரு சில பிராணி தானே. அது மாதிரி நீங்க மாட்டு கேள்வி வந்திருக்கீங்க. அள்ளி அரவணைச்சு முத்தம் கொடுக்கணும். அது மாதிரி இங்க மானுக்கு கட்டி பிடிச்சு இதழோடு இதழ் சேரும் இதழோடு இதழ் செய். ஆக என்னுடைய மானை நீங்க பிடிச்சு கொடுங்க. நான் கேட்க மாட்டேன். வேட்டைக்கு போனா ஒண்ணு கொண்டுவா இல்ல கொண்டுருவோம். ஆமா நாமளே வேட்டைக்கு போறோம்னா வீரத்தோட சொல்லணும். ஆக இங்க வந்து உங்கள்கிட்ட போய் நீங்க மானை எனக்கு பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா இது எனக்கு இழுக்கு. கேவலமா ஊர்வல கேவலம் பேசு. அதனால உங்களை மானை பிடிச்சு கொடுங்க. நீ காட்டில மடியில கண்ணில முடியல கஷ்டப்பட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுறீங்க. நீங்க வேதனை பண்ணலாம். வேதனை நீங்க கேட்டது இதுதானே. இதை நான் வச்சேன். அதை நீங்க வச்சது இல்ல நான் கேட்கிறேன். சரிங்க அதை நீங்க அதை வச்சு நாங்க அடுத்தவங்க சொத்தை வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு வந்தே பண்றேன். எங்களுக்கு இறங்கடாத்தான் நாங்களும் கொடுத்து தருவோம். உங்கள்கிட்ட இருந்தா உங்கள்கிட்ட இருந்தா அது வீணா போகும். அதனால வேலை நீங்க கேட்டு நீங்க ஒரே ஒரு முறை காட்ட நான் முடிக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இப்ப மான்குட்டி நீங்க இருக்குதுன்னு சொல்றீங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். அப்படி சம்மதம் கொடுத்தாலும் முடிவு சம்மதம் கொடுக்காட்டே முடிவு பண்றோம்னா நீங்க பேசுறீங்க. மான்குட்டி பிடிக்க வந்தானோ தெரியும். அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் கடுனா போட்டேன் சம்மதிச்சாதான் சொல்றேன். சம்மதம் சொல்ல மாட்டேன். ஒரு சம்மதம் வேட்டையோட தர்மம் இங்க இருங்க. சம்மதிச்சாலும் பிடிப்பேன் சம்மதம் இல்லாலும் பிடிப்பேன் நான் சொல்லவே இல்லை. நீங்க சம்மதிக்கல நான் பிடிப்பேன். ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் வரும். ஊசி இடம் கொடுத்தா நூல் வர முடியுமா? நீங்க ஊசி மாதிரி இடம் வந்து நான் நூல் மாதிரி. நீங்க இடம் கொடுத்தா தான் நூல் கொடுக்க முடியும். நீங்க இடம் கொடுத்தோட கொடுக்க முடியுமா? அது மாதிரி உங்க சம்மதத்தோட நான் பிடிப்பேன். சம்மதம் இல்லாம பிடிக்க மாட்டேன். நீங்க என்னவோ உங்க மான்குட்டி இங்க இருக்குன்னு சொல்றீங்க. இடம் யாரோட இடம் எங்க இடம்? மான் யார் மான்குட்டி? அப்ப நீங்க கேட்கணும். நான் வச்சுக்கிட்டு வந்தேன் நீங்க சொல்லக்கூடாது. நீ ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க வந்தோட என்ன கேட்கணும்? உங்க இடத்துல என்னோட மான்குட்டி இருக்குது நீங்க புடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். நீங்க அப்படியே ரொம்ப சவுடா வச்சா நம்ம மாவே வச்சா மாதிரி ரொம்ப சவுடா வச்சிருக்கியா? நான் அப்படியே கேட்க மாட்டேன். நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் வேடுவர இல்ல ஒரு பாட்டுல வர பொண்ணாக பேசுறேன். எந்த போக்காம பேசுறேன். உன் பேச்சு வழி சரியில்லம்மா பேச்சு முறையில்லம்மா. யாருக்கு கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிக்கம்மா. எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாக பேசுறேன். எந்த
அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா. அப்பா கெட்டவனா குடும்பம் முன்னாடியா ஒரு உதாரணம், ஒரு கதைக்கு நான் முடிச்சு நீங்க போட்டாட்டு உதாரணம் சார். அவனை வேலைக்கு போறதுல அன்னாடு சாப்பாடு இல்லை. அப்ப கருமலைக்கு புத்தகத்துல வேலைக்கு போறோம். போயிட்டு என்னோட உழைப்புல ஒரு நாளைக்கு ஒரு படி அரிசி மட்டும் தான் வாங்க முடியும். அந்த ஒரு படி அரிசி கொண்டு வந்து கொடுத்தா அதை நீங்க எப்படி சமைப்பீங்க? கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு தான் சமைக்கணும். ஒரு அரைப்படி இருந்துச்சுதா ஒரு கை எடுத்து வச்சுட்டு சமைக்கணும். ஒரு படி அரிசி 5 பேர் சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம் 4 பேர் தான் சாப்பிடலாம். நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு படி அரிசி போடணும். அப்ப எப்படி சமைப்பீங்க? எப்படி சமைக்கணும்னா ஒரு கையை எடுத்து வச்சுட்டு தான் சமைக்கணும். ஒரு கையை ஒரு சிறப்பு எழுதி அப்ப நான் பார்ப்பேன், ஆஹா நம்ம பொண்டாட்டி எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு வந்தா கூட நம்ம குடும்பத்தை கட்டி காப்பா அப்படிங்கிற நம்பிக்கை புருஷனுக்கு கொண்டு. நான் ஒருபடி அரிசி வாங்கிட்டு வரும்போது அந்த ஒருபடி அரிசி தட்டி போட்டீங்கன்னா அதோட குடும்பம் தட்டி போயிடும். அப்ப பாத்துக்க நம்ம தின்னே ஒழிச்சு விடுறோம். அப்படி கணக்கு இப்படி அப்படி பொம்பளை பிள்ளை நமக்கு தேவையே இல்லை. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும்னா மூலக்காரணம் யாரு? குடும்ப தலைவர். அப்பா நல்லவரா இருக்கு. ஒரு ஊர் நல்லா இருக்க வேண்டும். ஊர் நாட்டாம நல்லவரா இருக்கு. ஊர் நாட்டாம நல்லவரா இருக்கணும். ஊர் நாட்டாம நல்லவரா இருந்தா அந்த ஊரே நல்லா இருக்கும். எல்லாம் சரி இருக்க சொந்தக்காரன் யாரும் பார்க்காம நீதியோட நேர்மையோட நம்ம செயல்படுகின்ற பொழுது அந்த ஊரே நல்லா இருக்கும். ஒரு கிராமமே நல்லா இருக்க வேண்டும். ஒரு கிராமம் பஞ்சாயத்து நல்லா இருக்கும். அது காரணம் ஊர் தலைவர் நல்லவர். அந்த பஞ்சாயத்து தலைவர் நல்லவரா இருப்பாரு. அரசாங்கத்திலிருந்து என்னென்ன வருகின்றதோ அதை எல்லா ஊருக்கும் பங்கிட்டு கொடுத்தோம்னா அந்த கிராமம் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஜீவன் ஒரு செய்யக்கூடாது இருந்தா அந்த கிராமம் நல்லா இருக்காது. எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தா அந்த கிராமம் நல்லா இருக்கும். ஒரு நாடே நல்லா இருக்க வேண்டும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நல்லவரா இருக்கணும். முன்னித்தேர் ஒழுங்கா போனாதான் பின்னித்தேர் ஒழுங்கா போகும். முன்னித்தேர் வளர்ந்து போனா பின்னித்தேர் வளர்ந்து தான் போகும். அப்போ நாட்டு தலைவன் நல்லவரா இருந்தா தொண்டர்கள் நல்லவரா இருப்பாங்க. ஆமா. நாட்டு தலைவன் நீ சுரண்ட ஆரம்பிச்சா தொண்டர்கள் சொல்லுவார். நீ 1 ரூபா சொல்றீங்கன்னா தொண்டர்கள் 10 ரூபா சொல்லுவார். நீங்க 10 ரூபா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா தொண்டர்கள் 100 ரூபா சொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்டா இல்லையா? அப்ப தலைவன் நல்லவரா இருக்கின்ற பொழுது தொண்டர்கள் நல்லவரா இருப்பாங்க. நிலை என்ன நிலம்? குறிஞ்சிக்கு தலைவன் யார்? முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அனைவரும் நல்லவரா இருக்காங்க. நல்லவரா தான் நாங்க இருக்கோம். கெட்டவனை யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க முகத்தில் ஒரு தவக்கலை ஓடுது. என்ன முடிக்கிறேன்? முகத்துல தவக்கலை ஓடுது அப்படின்றீங்க. தவக்கலை பாத்துருக்கா? தவக்கலை பாத்துருக்கேன். தவக்கலை யாரு பாக்கணும்? தவக்கலை யாருக்கு வாங்கணும்? தவக்கலை மழை வர்ணவர்களுக்கு வாங்கணும். எந்த தவக்கலை? சொல்லி தவக்கலையா? இல்ல நுண தவக்கலையா? கிடையாது. பிறகு பச்சை தவக்கலை. பச்சை தவளைக்கு மட்டும்தான் எந்த நேரத்துல மழை பெய்யுது அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் வெளிநாட்டுல பச்சை தவளையை சாப்பிடுறாங்க. பச்சை மாமலை போல் மேனி. ஒரு கேள்வி அது அழகர் வந்து ஆத்துல இறங்குறாருல, அவர் எதுக்காக இறங்குறாரு? அது காரணம் அங்கே இருந்து தவக்கலை மண்ணு விரிச்சு. அதனாலதான் தவக்களை பத்தி பேசணும் தான் அது பேசுறாரு. அப்ப அவருக்கு உண்மையான பேரு நாரதர். உங்களால என்ன முடியல? நாராயணன் விளையாட்டெல்லாம் நன்மையாக முடியும். அதனால என்ன சொல்றீங்க? முருகப்பெருமான் நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. என் மாலை வச்சுக்கிட்டு வந்தா பண்ணாங்க கொடுத்துருங்க அப்படின்றீங்க. நீங்க அதைத்தான் நான் கேட்கிறேன். தம்பிகள இவர் வாழை இருக்குன்னு சொல்றாரு. இது உண்மையா இருக்க முடியுமா? ரூபா நீங்க எடுத்துருப்பா. நான் என்ன சொல்லுவேனா, உங்க மாடு இங்க வந்திருந்தா ஐயா வேண்டியது தாங்க தெரிவித்த மாடு கூட இங்கதான் இருக்கு. வாங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது. என் கண்ட வீரத்தை விட உங்க மாட்டுடைய பிடிச்சு கொடுத்துருப்பாரு. அதனால என்ன சொல்லணும், வெட்டி பேச்சு சவுடா நடிக்கிறேன். ஏது பேசி விவகாரம் பேசுறேன். நீ அப்படி தப்பு பண்ணியான்னு கேட்பாங்க. ஆனா தப்பே அவங்கதான் பண்ணுவாங்க. அது மாதிரி சவுடால நான் பேசுறேன். சவுடாலதான் நீங்க ரெண்டு பேசிருக்கீங்க. இடம் யாரு இடம் மாடு இங்க இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் இருக்கா இல்லையா எனக்கு தான் தெரியும். இல்ல வந்துட்டா எங்களுக்கு வந்து ஒரு யூகம். யூகம் 4 மணிக்கு இருக்குமோ நம்ம உள்ள விட்டா அப்படின்னு ஒரு யூகம். ஆனா வந்துச்சா விளையாடுறது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இருக்கா இல்லையா, இல்ல எங்க இடத்துல இருக்கா இல்லையா நாங்க பார்த்து சொன்னா தெரியும். உங்க இடம் மேடு இருக்கு, பள்ள இருக்கு, புதர் இருக்கு, பால கிணறு இருக்கு. அப்படி காட்டுனாலும் உங்களுக்கு பிடிக்க தெரியாது நான் நினைக்கிறேன். ஒரு முறை காட்டி தன்னை மறந்து எதேதோ உலகில இது முறையில்லையா, இது முறையில்லையா. பள்ளிக்கிட்ட
கெஞ்சுவது முறை இல்லையா எதிரே கூட நம்புவேன். ஆனா துரோகியை நம்ப மாட்டேன். வாங்க. மனிதன் மனிதனுக்கு சொன்னது மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தெய்வம் மனிதனுக்கு சொன்னது அது கீதை, பகவத்கீதை. மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். திருவாசகம் நான் ஒரு வருஷம் நான் என்ன சொல்றேன், உங்க மகனுக்குள்ள அம்மா லட்சணம் சொல்லுங்க, இருந்தா புடிச்சுட்டாங்க, இல்லன்னா இல்லன்னு போறேன். மகராசி மனது மாறிடுச்சு. பொம்பளை பிள்ளைய மட்டும் எனக்கு பிடிக்கல. 3 மணிக்கெல்லாம் நிக்க சொல்லிருக்கீங்க. பொம்பளை பிள்ளைய இப்படி கண்ணை காட்டி போயிடும். பிள்ளை கண்ணை காட்டிட்டு போயிடும். வாங்கினா போயிடணும். கொஞ்சம் காலம் கூட மனசு மாறிக்கும். அது மாதிரி ஆத்தா மகராசி மனசு வச்சு உண்டான அடையாளம். உண்டான அடையாளம். உண்டான மானுக்குள்ள அங்க லட்சணம். அதோட அங்க லட்சணம். காயாக கானகத்தே நின்றுள்ளவோ
சாயாத கொம்புரன் இருந்தாலும்
Thank you.